வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ மகரத்தில் சுக்கிரன். மகரத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகும். இவங்களுக்கு பெண்களை எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இவங்க அந்த பெண்கள்கிட்ட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு ஈர்ப்பு இருக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு தடை, தாமதம், மந்தத்தன்மை இது எல்லாமே கொடுக்கும். ஆனால் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மனைவி இவங்களுக்கு எல்லா வேலையுமே செய்வாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, பெண்கள் ஏதாவது சொன்னால் உடனே முன்னணியில் வந்து நிற்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. இந்த மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் மட்டும் பெண்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் தாமதம் எதுவாக இருந்தாலும் தாமதம். அதே மாதிரி கடின உழைப்பால் தான் இவங்க முன்னுக்கு வர முடியும். மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் இவங்களுக்கு ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். மனைவியும் சரி, சகோதரியும் சரி, பெண் குழந்தைங்களும் சரி, அவங்களும் நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. நல்ல ஒரு அவங்க பொறுமைசாலியாக இருப்பாங்க. நல்ல ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் இந்த சுக்கிரன் அதாவது சனி வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடுக்கும். இப்போ இவங்களால பெண்கள்கிட்ட ஒரு நெருங்கி பழக முடியாது. அது மனைவியாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு இவங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சந்தோஷமாக ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.